பாஸ், நாளைக்கு டியூஸ்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? நம்ம இன்னைக்கு காலையில் சொல்லியிருந்தோம் 22,450 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். சப்போஸ் அதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி நம்ம ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா நமக்கு ஒரு ஷார்ட் கவர் ரேலி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் 22,239 வரைக்கும் ப்ரீ மார்க்கெட் லோ போயிட்டு 40 பாயிண்ட் கேப் டவுன்ல தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. 22,450க்கு மேலே ஃபர்ஸ்ட் கேண்டிலே முடிஞ்ச காட்டி இமீடியட்டே அங்கிருந்து இன்னொரு 100 பாயிண்ட் நம்ம ஷார்ட் கவர் ரேலி வந்துச்சு. இருந்தாலும் ஃபுல் டே 22,450 அப்படிங்கிறதுல சப்போர்ட் எடுத்துக்கிட்டு 50 பாயிண்டா மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்தது. வாங்க நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் க்ளோசிங் பிரைஸ் 22,350 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் இருந்தே மார்க்கெட் 230 இருந்து மேலே வந்து 312 வரைக்கும் நமக்கு மூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. இது ஒரு 40% அளவுக்கு இது மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இப்போ நாளைக்கு பொசிஷன் பார்க்கறதுக்காக 22,500 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்எஸ்வியில் கால் சைட் ஃபுல்லாக பையிங் வச்சிருக்காங்க. புட் சைடில் 22,500 வரைக்கும் செல்லிங் வச்சிருக்காங்க. நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் 22,600 அப்படிங்கிறது இருக்க போகுது. நம்ம ஏற்கனவே 22,450 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக சொல்லியிருந்தோம். இப்போ இந்த பிரைஸை தாண்டி நம்ம க்ளோஸ் ஆனங்காட்டி இப்போ அது சப்போர்ட்டா மாறி இருக்கும். 22,450 22,600 அப்படிங்கிறதா நம்ம நாளைக்கு இருக்கிற மார்க்கெட்டோட ரேஞ்சா இருக்க போது. இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிறப்ப மார்க்கெட் இன்னும் அக்ரெசிவா மூவ்மெண்ட் ஆகும். இது இப்போ இருக்க பொசிஷன்ஸ் தான். நாளைக்கு காலையில நியூஸ் ஏதாவது வந்து இந்த ட்ரெண்ட் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன் ஸ்டார்டட் எம்எஸ்டி ஸ்டேல ஃபுல் கன்வர்ஷன் அப்புறம் என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பெர்ஃபெக்டா இருக்கும்.